ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் கொலோசையர் 3:2 என்ன சொல்லுகிறது? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளையே, நாம் வாழ்கின்ற அந்த பூமி நமக்கு இது ஒரு தற்காலிகமானது தான், ஒரு சிறு கூடாரம். நாம் இந்த பூமியை விட்டு கிறிஸ்து நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த பரம கானானை காணும் அந்த பாக்கியத்திற்குள்ளாக, அந்த ஸ்லாக்கியத்திற்குள்ளாக நாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பூமியிலே வாழ்கின்ற இந்த சொற்ப நாட்கள் நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய், ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய், நீதிமான்களாய், உத்தமர்களாய், தேவாதி தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பாதையிலே நாம் பொறுமையோடு சென்று அந்த பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் நாட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையின் சகல விருப்பங்கள் எல்லாம் பூமிக்குரியதாய் இராதபடி மேலான பரலோகத்திற்குரியதாய் எந்நாளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பகுதியிலே சொல்லியிருக்கிறார். அதே இந்த வசனத்திற்கு முந்தின வசனம் கொலோசையர் 3:1 நாம் பார்க்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால், அப்படி என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு அதற்கு பிறகு பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக மனம் திரும்பி ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட நாம் எழுந்திருக்கிறோம். அதை தான் இங்கு சொல்லியிருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்படி பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக ஞானஸ்நானத்தின் மூலமாய் அவரோடு கூட நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால், கிறிஸ்து எப்படி தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறாரோ அந்த மேலான இடத்தை நாமும் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்திலே என்ன சொல்லியிருக்கிறார்? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய நோக்கங்கள் என்னவா இருக்கிறது? பரலோக ராஜ்யத்தை குறித்ததாக இருக்கிறது. காரணம், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திற்குரியது. பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை நாம் காண வேண்டும் என்பதற்காகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி இயேசு கிறிஸ்து சுத்திகரித்திருக்கிறார். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இந்த பூமியிலே நமக்கு ஒழிய கூடாரமாகிய நம்முடைய வீடு ஒருவேளை நமக்கு இல்லாமல் போயிருக்கும் என்று சொன்னாலும், தேவனால் நமக்கு கட்டப்பட்டிருக்கிற கைவேலை இல்லாத நித்தியமாய் நாம் யுகாயுகமாய் இருக்க வேண்டிய ஒரு வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு. பிரியமானவர்களே,
யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். பார்த்தீர்களா? அநேக வாசஸ்தலங்கள் பிதாவின் வீட்டில். அதிலே நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதுதான் ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இந்த உலகத்திலே நமக்கு எல்லாம் சம்பூர்ணமாய் கிடைத்திருக்கலாம், அல்லது எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீட்டை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே நாம் எதை வேண்டுமென்றாலும் இழந்து போயிருக்கலாம், ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை மட்டும் நாம் ஒரு நாளும் இழந்து போய்விடக்கூடாது. அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், மேலானவைகளை நாம் நாட வேண்டும், பூமியில் உள்ளவைகளை அல்ல. பூமிக்கு ஏற்ற விதமாய் நாமும் ஓடாதபடி பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை சுதந்திரிக்கிறவர்களாக அதை எப்படியாவது நாம் பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி அதையே நாடி நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், மேலானவைகளை நாம் நாட வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியில் சில காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டியதாக இருக்கிறது. அதே போல சில காரியங்களை நாம் கை கொள்ள வேண்டியதாக இருக்கிறது, தரித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. விட்டுவிட வேண்டிய காரியங்கள், நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போய் சேர வேண்டும், அந்த பாக்கியத்தை நாம் முழுமையாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்க அந்த ஸ்தலத்திற்கு நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பட்டியல் நாம் பார்க்கிறோம். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, அது மட்டுமல்ல, கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம், வம்பு வார்த்தைகள், இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். இவைகளெல்லாம் விட்டுவிடுங்கள். இவைகளை வைத்து கொண்டு நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி பகுதிகளிலே மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லியிருக்கிறார். மாமிசத்திலிருந்து வெளிப்படுகிற காரியங்களை குறித்து இங்கு சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பாவ கிரியைகளை நாம் ஏன் விட்டுவிட வேண்டுமாம்? இப்படிப்பட்டவைகளை நாம் செய்வோம் என்று சொன்னால், துணிகரமாய் ஓடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட சிந்தனையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று சொல்லி மிக அழகாய் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது.
இதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். அப்படியானால் நாம் தரித்து கொள்ள வேண்டிய கிரியைகள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே கொலோசியர்கள் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். பார்த்தீர்களா, நாம் கை கொள்ள வேண்டிய காரியங்கள் இங்கே எவ்வளவு அழகாய் பவுல் சொல்லி இருக்கிறார். இவைகளை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். இதை நாம் சரியாய் செய்யும் பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் நாம் பூமியுள்ள காரியங்களை தூக்கி எறிந்து விட்டு மேலான இந்த காரியங்களை நாடி எப்படியாவது அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து விட வேண்டும் என்ற அந்த ஒரு வாஞ்சியோடு விருப்பத்தோடு கூட இந்த வசனத்தின்படி நாம் அவைகளை அப்படியே நாம் கை கொள்ளும் பொழுது நிச்சயமாய் ஒரு நாள் ஒன்று வரும். அப்பொழுது நமக்காக தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிற அந்த ஸ்தலம், அந்த பிதாவின் வீட்டில் உள்ள அந்த ஸ்தலம் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, அதற்குள் பிரவேசிக்கும் அந்த உன்னதமான கிருபைகளை, அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை நமக்கு கிருபையாய் கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, இது ஒரு மேலான ஆசீர்வாதம், இது ஒரு உன்னதமான ஆசீர்வாதம். இதை நாம் ஒரு நாளும் அசட்டையாய் நினைத்து விடக்கூடாது. இதை சாதாரணமாக எண்ணி விடக்கூடாது. எப்படியாவது நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து விட வேண்டும், அதற்குள் நான் போய் சேர்ந்து விட வேண்டும், யுகாயுகமாய் தேவாதி தேவனோடு நான் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு விருப்பம், அந்த ஒரு வாஞ்சை நமக்கு நிச்சயம் தேவை. பிரியமானவர்களே, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஆண்டவரே உம்மை வேதனைப்படுத்தின நாட்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. யார் யார் அப்படி கேட்கிறார்களோ கர்த்தர் மனம் இறங்குவீராக, உம்முடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, கை கொள்ள வேண்டிய காரியங்களை முழுமையாய் கை கொண்டு எப்படியாவது உம்முடைய ராஜ்யத்திற்குள் வந்து சேருகிற பாக்கியத்தை என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாரும். என்னென்ன காரியங்களை விட்டுவிட தீர்மானிக்கிறார்களோ அவர்களை விட்டுவிட கிருபை தாரும் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வல்லமையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.